திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டு நீங்கள் பத்திரிகைகள் போய் ஊடகங்கள் பார்த்தீங்க. நெல்லையில் இன்றைக்கு நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதில் காங்கிரஸுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில் பங்கு வேணுட்டார். ஆட்சியில் பங்கு வேணுட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார். தவறு இல்லை, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. ஏன்னா எத்தனை நாளைக்கு வீலை கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் வேடிக்கை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு பாவம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்து கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் பேசியிருக்கார். அழகிரி, திரு KS அழகிரி அவர்கள் 4 நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன தப்பு? 60 ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், 60 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார். சாரை அவர்கள் குடித்து, அதாவது கரும்பு இருக்குல்ல, அந்த சாரை யாரு கூட்டணிக்கு தலைமையாக குடிச்சிடறாங்களாம். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அதில் வருது பார்த்தீங்களா சக்கை, அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இப்போவாவது நாணவாதை வந்தது, இப்போவாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள். அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய KS அழகிரி இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க, இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டாங்க. கேவலமான அரசாங்கம், கேவலமான அரசாங்கம் தானே. நான் சொல்லணும் தவறா நினைக்க வேண்டாங்க. யாராவது திமுக நடத்துகிற மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா? உடனடியாக ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஏன்னா எந்த உறுப்பு இல்லை இருக்குது இல்லைன்னு தெரியல. ஏன்னா திருட ஆரம்பிச்சுட்டாங்க, திமுக திருட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக எம்எல்ஏவோட ஒரு மருத்துவமனை, திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சு இந்த திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட அனுமதி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. தப்பு நடந்தது உண்மைதானே? ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சியே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செஞ்சு அந்த சோதனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா அவர்களை அரெஸ்ட் பண்ணணும்ல, நியாயம் தானே? அவர்களை கைது செய்யணும்ல, செய்யல. ஏன்னா ஆளுங்கட்சின்னு நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றம் அங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரியின் தலைமையில் நடக்கணும். நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் சொல்லிட்டார். உடனே ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் போறார். இவருக்கு ஏன் அக்கறை? தப்பு நடந்திருக்குது, அந்த தப்பை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க. அப்ப தவறு செய்வதை காப்பாற்ற அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இதே போலதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்த 68 பேர் இருந்தாங்க. அந்த 68 பேர் இறந்த பிறகு அங்க இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே குழு போட்டு விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணை வேணுனாங்க. சிபிஐ விசாரணை மேற்கொண்டு சொன்னதை உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. இவர்களுக்கு எதுக்கு அக்கறை? தவறு செய்கின்றவர்களை காப்பாற்றிட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம்.
ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு தவறு செய்கின்றவர்களை தட்டி கேட்கின்ற அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம். தவறு செய்கின்றவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தருகின்றதான் உண்மையான அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் அம்மா அவர்கள் செய்தார்கள்.